கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே நடத்தி வந்தீ, விலகாமலே உடனிருந்தீ, மறவாமலே நடத்தி வந்தீ, விலகாமலே உடனிருந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எந்த வகையிலும் தகுதியானவர்கள் அல்லப்பா. ஆனாலும் உடைய கிருபைகளையும் உடைய தயவையும் எங்களை கொடுத்து எங்கள் மட்டுமாய் நடத்தி வந்தவுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர்களுக்கு, கர்த்தரை தேடாதவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், பிரஜாதியார்கள், தேவனை பற்றி அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கிற அந்த திராட்சரசத்தையும் தானியத்தையும் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீ இருதயத்தில் தந்தீர் என்று தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி அதிக சந்தோஷத்தை தரக்கூடிய காரியத்தை தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்திருப்பார் என்று பார்ப்போமானால், அதற்கு முன்னுள்ள வசனங்களில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது இந்த இடத்துல எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட, எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் கூட, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ அவருடைய ஒளியானது, அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது, அந்த பிரகாசமானது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தானியமும் திராட்சரசத்தை பார்க்கிலும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அவருடைய ஒளியின் பிரகாசம் என் முகத்தின் மீது பிரகாசிக்கும் பொழுது, எங்கள் மேல் பிரகாசிக்கும் பொழுது, அது எங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிகுந்த சந்தோஷத்தை, அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த இடத்தில் தாவீது சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த சந்தோஷத்தை இருதயத்தில் கொடுக்கும் பொழுது நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்போ கர்த்தரை பற்றி அறியாத பிரஜாதியானவர்களுக்கு ஒரு நேரம் என்ன செஞ்சிடும்? தானியமும் திராட்சரசமும் குறைவுபட தோன்றும். ஆனாலும் அவருடைய பிரசன்னமானது, அவருடைய முகத்தின் பிரகாசமானது என்ன செய்யாது? ஒரு நாளும் குறைந்து போகவே போகாது. அன்பு பிள்ளைகளே, அதுதான் தாவீது இந்த இடத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதாவது தானியமும் திராட்சரசமும் குறைபட்ட நாட்களில் கூட அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் பொழுது எந்த குறைவு இருந்தாலும் அது என்ன செய்யாது? எனக்கு எந்த சமாதான குறைவும் என்னிடத்தில் ஏற்படுத்தாது. நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் தாவீது சொல்லப்பட்ட அந்த விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு
மனிதர்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு எவ்வளவோ பணம், வசதி எல்லாம் இருக்கலாம். செல்வ செழிப்பாய் இருக்கலாம். வீடு கட்டி கார், பங்களாவோடு அவர்கள் வசதியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் கர்த்தர் நமக்கு விலையேறப்பெற்ற இரட்சிப்பாகிய இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதற்கு நாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த ஒளியானது பிரகாசத்தின் அவருடைய ஒளியின் பிரகாசமானது நம்மேல் வீசப்படும் பொழுது நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும், வறுமையின் பாதையில் நாம் நடந்தாலும், வனாந்தர பாதையில் நாம் நடந்தாலும், பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த இடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மளை சுற்றி இருக்கிற பிரஜாதியர்களுக்கு அது இருக்கிற காசு, பணம், பதவி ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் குறைபட தோன்றும். அன்பு பிள்ளைகள், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமும் அவர் நம்மேல் வைத்த அவருடைய முகத்தின் ஒளியை நம்மில் பிரகாசிக்க பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே ஏற்படாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தருடைய முகத்தின் ஒளியின் பிரகாசம் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மளோடு கூட உறவில் இருப்பது, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரோடு கூட நாம் பண்ணுகிற பிரயாணமும், அவர் நம்மளோடு கூட நடக்கிற நடையும் தான் நம்மளை என்ன செய்கிறது என்றால் சமாதானத்தோடு நம்மளை ஓட்டத்தை முடிக்க வழி செய்யும். அன்பு பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை விட்டு விலகாமல் நமக்கு என்னென்ன தேவை என்பதை, நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மளை சமாதான பாதையிலே நம்மளை கொண்டு போக கூட அவரால் முடியும். அன்பு பிள்ளைகளே, பிரஜாதிகளுக்கு ஒரு நாள் நிறைவென்றால் ஒரு நாள் குறைவு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆனால் அவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கூட குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று வேதம் பார்க்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளியை நம்மில் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எந்த ஒரு நன்மை குறைவில்லாமல் அந்த பிரசன்னத்தின் பாதை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.